ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிவன் ராத்திரி. தேதி என்னென்ன 15/2/2026. இன்றைக்கி இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் சிவனை நிறையா பேர் வழிபடுவாங்க. நல்ல விஷயந்தான், ஒன்றும் குறையலாம் சொல்லலை. நான் ஒரு புராணம் படித்தேன் இன்றைக்கி. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாருமே கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ இருக்கிற இளைஞர்கள், முதியோர்கள், கல்யாணமானவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, வயதுக்கு வந்தவங்க, வயதுக்கு வராதவங்க, எல்லாருமே கண்டிப்பாக உன்னிப்பாக கவனமாக கேளுங்க. எல்லாருமே இந்த விஷயத்தை கவனமாக தெரிஞ்சுக்கணும். எனக்கு இன்றைக்கி வயசு 57. 1969 பிறந்தேன். பிறந்து ஒரு 4-5 வயசில் எங்கள் அப்பா எனக்கு சொன்ன ஞாபகமெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா சொல்லி எங்கள் அப்பா கிட்ட சொன்னது, எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னது எல்லாமே இன்னும் மறக்க முடியாத சம்பவம், உண்மை சம்பவம். ஒன்றும் பொய் சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவன் அன்னு எழுதினவன் அழித்து எழுத மாட்டான். நம்ம பிறக்கும் போதே தலையெழுத்தில் தலைவிதி என்ன எழுதினானோ அதுதான் நடக்கும். எழுதினவன் அழித்து எழுத முடியாது. அவ்வளோதான். வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் என்னென்ன நடக்குமோ, எது நடக்குமோ அது நடந்தே தீரும். மாற்றி எழுதவே முடியாது. இந்த வயசில், இந்த நேரத்தில், இந்த டைமில் நீ சாவுன்னா அந்த நேரத்தில் செத்துருவேன். ஏதோ ஒரு வழியில் கொண்டு வந்து சாவடிச்சிருவான். இந்த வயசில் தான் கல்யாணம் ஆகும், இந்த வயசில் தான் குழந்த பிறக்கும், இந்த வயசில் நீ இப்படி தான் தொழில் செய்வேன், இந்த வயசில் இப்படி தான் பணக்காரனாவே, இந்த வயசில் இப்படி தான் வீடு கட்டுவேன், இந்த வயசில் சொத்தை இழப்ப, சுகத்தை இழப்ப அப்படின்னு ஆண்டவன் அன்னைக்கே எழுதிட்டான். யமனாலையும் மாற்ற முடியாது, சிவனாலையும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. தந்தை பெரியாரை இன்றைக்கி ரொம்ப வரவேற்கிறேன். அவரெல்லாம் முன்னால் இருக்கிற என்னென்ன கடவுள், என்னென்ன பக்தி, என்னென்ன அறிவு, சிந்தனை, பழைய புராணங்கள் புத்தகம் எடுத்து பழைய புராணத்தை படித்து தெரிஞ்சு புரிஞ்சு, கடவுள் ஒருத்தர் தான். எந்த கடவுள், எந்த சாமியும், எந்த மதமும் நம்பாதீங்க. சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆனால் அவரை மதித்து யாரும் வழிபடலை. சரிங்களா? என்னுடைய நிலைமையில் நானே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய மகன், இளைய மகன் கோகுல் இறந்து 8 வருஷம் ஆச்சு. அவன் இறந்து போய் ஒரு சுமார் எனக்கு ஞாபகமாக ஒரு 2 வருஷம் கழித்து இதே சிவன் ராத்திரி தான் சிவன் கோயிலில் என் மகன் அதே உருவம், அதே மச்சம், அதே கை கால் கண்ணு மூக்கு ஆயுசு மட்டும் 90-100 கொடுத்து அதே உருவத்தில் பிறக்கணும், எனக்கு பேரனாக வளரணும், பேரனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அதே சிவன் ராத்திரி சாயங்காலம் 6 மணிக்கு போனவன் விடிஞ்சு 6 மணி வரைக்கும் 5 கால பூஜையை விடிய விடிய பார்த்து கும்பிட்டு விரதம் இருந்து வேண்டிக்கிட்டேன். இன்னும் அது நடக்கலை. இன்னும் 1% கூட நடக்கலை. அவனுக்கு கல்யாணமும் ஆகலை, அவன் பேரனாகவும் பிறக்கலை, எதுவுமே நடக்கலை. சிவன் ராத்திரி அன்னைக்கு 5 கால பூஜையில் கலந்துக்கிட்டு பால் தேன் என்னென்னமோ கொடுத்தேன், போனேன், வந்தேன், விரதம் இருந்தேன், சாமி கும்பிட்டேன், எல்லாமே பண்ணேன். ஒரு பக்தியாகவே இருந்துட்டேன், பக்திமானே மாறிட்டேன். சிவன் இது வரைக்கும் இப்போ 7 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒன்றும் கொடுக்கல. இன்றைக்கி வெறுத்து போயிட்டேன், கோயிலுக்கும் போகல, ஒன்றுக்கும் போகல. அந்த சிவன் ராத்திரியை நினச்சி இன்றைக்கி நான் வேதனைப்படுறேன். இதை மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சிவன் அன்னைக்கே, அதெல்லாம் அந்த காலத்து புராணம், கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் உயிர் பலி இல்லை. அப்பயே ஆண்டவன் படைத்தது பிறப்பு மட்டும்தான் படைத்தார், இறப்பை படைக்கலை. அப்போல்லாம் 150 வருஷம் 200 வருஷம் கல்டு கலவி ஆகி கூனி குருவி அப்படி ஒரு சும்மா சிவாங்குச்சி மொத்தம் உயிர் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள ஒரு சட்டி பானைக்குள்ளே போட்டு
மேலே மூடி போட்டு குழி தோண்டி புதைச்சி அதில் உள்ள மண் போட்டு மூடி புதைச்சிருவாங்க. உயிர் இருந்துக்கிட்டே இருக்கும், உயிர் போகாது. அப்போ வரம் கொடுக்கல சிவன். யமன்கிற என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் இதை படிப்படியாக இதெல்லாம் என்ன பூமிக்குள்ள என்னமோ மண்சட்டி பானை உயிர் இருந்துக்கிட்டே இருக்குது, இதை எப்படி அழிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு சிவன் யம தர்மராஜா ஒருத்தரை உருவாக்கி ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கி பிறப்பை மட்டும்தான் நான் கண்டுபிடிச்சேன், அவனுடைய வாழ்க்கை வரலாறை கண்டுபிடிச்சேன். இறப்புங்கிற ஒரு சமாச்சாரத்தை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அதை ஆயுஷை நீ தீர்மானிச்சுக்க, அதில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சி விட்டார். அப்போ தான் யமன்கிற கையில் கொண்டு போய் சிவன் கொடுத்தாரு. பிறப்பு இவர் படைத்தார், இறப்பு யமன்கிட்ட ஒப்படைச்சிட்டார். இப்போ சிவனே போய் யமன்கிட்ட கெஞ்சி கூத்தடி அந்த உயிரை கொடுத்துருன்னா கூட கொடுக்க மாட்டார் யமன். இவர் தான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டாரு, தீர்ந்து போச்சு, அவ்வளோதான் கதை. கதம் முடிஞ்சு போச்சு. நீ என்ன தான் விடிய சாமி கும்பிட்டாலும், விடிய சிவனன் சாமியை கும்பிட்டாலும், 5 கால பூஜை கும்பிட்டாலும் சரி, 10 கால பூஜை கும்பிட்டாலும் சரி, பாலை வச்சாலும் சரி, தேனை வச்சாலும் சரி, மோரை வச்சாலும் சரி, என்னென்னமோ பால் பலகாரம் எதை வேணாலும் வச்சு படைச்சிக்க, நீ வேணது நிறைவேறாது, நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. உன் தலையில் பிறக்கும் போது என்ன எழுதுனானோ, பிறப்பு இறப்பு, வாழ்ந்த வாழ்க்கை, உன்னுடைய முன்னோர்கள் பாவம் சாபம், போனது வந்தது, அழிஞ்சது, நடந்தது நடக்காதது, என்ன எழுதுனானோ அதுதான் நடக்கும். பெரியாரை நினச்சிங்க. எந்த கோயில் குளத்துக்கும் போய் பணத்தை விரயம் பண்ணாதீங்க. ஊராக போகாதீங்க, நாடாக போகாதீங்க. அந்த சாமி நல்லது செய்யும், இந்த சாமி நல்லது செய்யும், இந்துக்கள் சாமி நல்லது செய்யும், கிறிஸ்டின் சாமி நல்லது செய்யும், அல்லா சாமி நல்லது செய்யும். எதையும் நினைக்காதீங்க, கடவுள் ஒருவர். உன் தலையில் பிறக்கும் போது என்ன எழுதுனானோ அதுதான் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, தளபதி விஜய் கட்சி நடத்தினார், ஆட்சி நடத்திட்டு இருக்காரு, அங்கங்கே மீட்டிங் போட்டார். கரூரில் 41 பேர் செத்துப்பிட்டாங்க. அதுக்கு இவங்க பொறுப்பு, அவங்க பொறுப்பு, அங்கே கேஸு, இங்கே கோர்ட்டு, அங்கே ஜெயிலு, அங்கே சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, எந்தெந்த கோர்ட்டுக்கு போகிறாங்க. யமன் அப்படி ஒரு 41 பேர் இந்த கூட்டத்தில் இறப்பாங்க அப்படின்னு தலையில் ஆண்டவன் எழுதிட்டான், உயிரை எடுத்துட்டான். அது ஒருத்தர் மேலே 2 பேர் மேலே பழி சுமையை போட்டு அதை அப்படி அல்லாட விட்டு உயிர் போகிறது உறுதி. அது எந்த நேரத்தில் எப்படி என்ன எந்த டைம், இந்த டைமில் 41 பேர் சாவாங்கன்னு எழுதிட்டான், செத்துப்பிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். சேலம் மாவட்டத்தில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டுக்காரர், வெளிநாடு இல்லை உள்நாடு தான், இந்தியாவோட சேர்ந்தவர் தான், தமிழ்நாட்டுக்காரங்க கூட இல்லை, ஒருத்தர் சேலம் மாவட்டத்தில் தளபதி விஜய் மீட்டிங் பேசும்போது ஒருத்தர் இறந்து போயிட்டார். கூட்டமும் கம்மி, பட்ட பகல் 12, 1 மணி 2 மணி, எல்லாம் மூச்சு திணறல, வெயில் தான் லேசாக அடிச்சிருக்குது, வயசு 35. எப்படி உயிர் போகும்? யாராவது நெரிச்சாங்களா? யாராவது கழுத்தை பிடிச்சி கொன்னாங்களா? அப்படி என்ன சுட்டரிக்கும் வெயிலா? சித்திரை வையாசி வெயிலா? ஒன்றும் இல்லையே. யமன் கூப்பிட்டான், போயிட்டான். பழி விஜய் மேலே. இதுக்கு அரசியல் கட்சி அடுத்தவங்க கட்சியெல்லாம் கூட்டு சேர்ந்து இப்படி ஒரு நாடகம் நடத்துகிறாங்க. யமன் என்னைக்கு கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணும். 5 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும் சரி, எந்த இடம் எந்த சூழ்நிலைன்னு கணக்கு இல்லை. அது யாரோ ஒருத்தர் மேலே பழி விழுந்துடும். கூப்பிட்டா போய் தான் ஆகணும், செத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துங்க. கடவுள் சாமி சாமின்னு கோயில் குளம் போய் வீணாக விரயம் பண்ணி செலவு பண்ணாதீங்க. அந்த செலவு பண்ணுற பணத்தை ஒரு இல்லாத ஏழைக்கு பசியாத்துங்க. ஒரு ஊனமுற்றவருக்கு உதவி செய்யுங்க. கண்ணு தெரியாதவனுக்கு உதவி செய்யுங்க. காது கேட்காதவனுக்கு உதவி செய்யுங்க. சாவ போகிறவனுக்கு உதவி செய்யுங்க. பசியாக இருக்கிறவனுக்கு சோத்தை போட்டு பசியாத்துங்க. அவர் தான் கடவுள். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறவன் நம்ம தான் கடவுள். மனிதனுக்கு மனிதன் தான் கடவுள், வேறு யாரும் கடவுள் இல்லை. கடவுளை நினச்சி நீங்கள் கோயிலுக்குள்ளே போகாதீங்க, ஊராக போகாதீங்க, உலகம் பூரா சுற்றாதீங்க. மனிதனுக்கு மனிதன் தான் கடவுள்.
நீங்களே தெரிஞ்சு பாருங்கள். உங்கள்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது. ஒரு முதியோர் இல்லம் வச்சு நடத்துங்க. வயசானவங்க எத்தனையோ பிள்ளைங்க சொத்தை பிடுங்கிட்டு அனாதையாக நடுத்தெருவில் விட்டுறாங்க. அவங்க பசி பட்டினியில் நடக்க முடியாமல் முழங்கால் வலி, கை கால் வலி, உடம்பு வலி, வேலை செய்ய முடியாத, உழைக்க முடியாத, பசி திண்டாட்டத்தில் தவிக்கிறாங்க. பச்சை தண்ணி கூட குடிக்க தவிக்கிறாங்க. அவங்கள எடுத்து காப்பாற்றுங்க. அவங்களுக்கு ஒரு முதியோர் இல்லம் கட்டி கொடுங்க. அவங்கள கொண்டு வந்து ஒரு 10 பேர் சம்பளையால் போட்டு ஒரு டெய்லி ஒரு 5000 10,000 ரூபாய்க்கு அரிசி பருப்பு வாங்கி போட்டு அவங்கள பாதுகாத்து அவங்கள வளர்த்து விடுங்க. ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதுதான் கடவுள். அதுதான் மனிதாபிமானம். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு நன்மையாக செய்யலாம். ஒரு காது கேட்காத பிள்ளைங்க, ஒரு கண்ணு தெரியாத பிள்ளைங்க, பார்வை இல்லாத பிள்ளைங்க, பேச முடியாத பிள்ளைங்க, அப்படி எடுத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அவங்கள ஒரு மனிதனாக உருவாக்குங்க. ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுங்க. ஒரு உணவு தானியம் போடுங்க. அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு, மருந்து செலவு பண்ணுங்க. அவன்தான் கடவுள். கடவுள் மனித ரூபத்தில் தான் இருக்கிறான். கோயிலெல்லாம் கடவுள் இல்லை. பெரியார் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். கேட்டு புரிஞ்சு நடந்துக்குங்க மக்களே. ஒரு புண்ணியம் கிடைக்கும். மனிதனுக்கு மனிதன் உதவி செஞ்சால் தான். ரோட்டில் நடந்து போகிறான், ஒரு செருப்பு இல்லை, பொடி சுடுது, அவனுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. நீங்கள் தான் கடவுள். புரியுதா? வழியில் போகிறாங்க, நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, ஒரு வேளை சோறு வாங்கி கொடுங்க. ஒரு ஹோட்டலு கடையில் 50 ரூபா கொடுங்கன்னு காசு கேட்பாங்க. காசு கொடுக்காதீங்க. ஹோட்டலு கடையில் உட்கார வச்சு 50 ரூபா பணத்தை கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து அவனை சாப்பிட வச்சு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து சாப்பிட்றானா இல்லையான்னு பார்த்துருந்து அவரை பஸ்ஸுக்கு பணம் இல்லைன்னா 10 20 கொடுத்து என்ன ஊர் என்ன செய்யுதுன்னு கேட்டு அனுப்பி வைங்க. அவர் தான் கடவுள். மனிதனுக்கு மனிதன் தான் கடவுள். கடவுள் கோயிலில் இல்லை, மனுஷங்கிட்ட தான் இருக்கிறான் கடவுள். அதை புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்குங்க. புரியுதுங்களா? என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பெரியார் சொன்னது ஒரு வகையில் நியாயம்தான். சாமியை செருப்பால் அடித்தது, போனது வந்தது ஒரு வகையில் தப்பு. அதை அடிக்காமல் புரியாமல் தெரியாமல் செஞ்சிட்டார் அவர். அவரை காப்பாற்றிக்கவே அவருக்கு ஒரு மனைவியை தேடிக்கிட்டார். ஏன்? வயசான காலத்தில் தண்ணி தூக்க முடியாது, சோறாக்கி போட முடியாது, துணி துவைக்க முடியாது, நம்மளை பாதுகாக்க நமக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்ட்டு ஒரு உருவத்தை சேர்த்துக்கிட்டாரு உடன்கட்டை ஏறுறதுக்கு. அது நல்லது தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சேர்த்துக்கலாம். கடவுளாக காப்பாற்றுவார் வயசான காலத்தில் அப்படின்னா, கடவுள் காப்பாற்றுவாரா? வயசான காலத்தில் தண்ணி கொடுப்பாரா? சோறு கொடுப்பாரா? கடவுள் நேரடியாக என்னத்தை செய்வார்? சூத்து கழுவி விடுவாரா? கை கழுவி விடுவாரா? இல்லை ஏதோ ஒரு நல்லது கெட்டது வாங்கி கொடுப்பாரா? இல்லை, மனிதனுக்கு மனிதன் தாங்க கடவுள். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருத்தரும் கடவுளாக நினச்சி மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்தால் செய்யுங்க, இல்லாட்டி உங்களை பார்த்துக்கோங்க. அப்படி மிச்சம் மீதி இருந்து 1000 ரூபா இருந்தால் உதவி செய்யுங்க, 500 ரூபா இருந்தாலும் உதவி செய்யுங்க. 1 ரூபா இருந்தாலும் அவங்களுக்கு எட்டனா உதவி செய்யுங்க, தப்பு இல்லை. மனிதனுக்கு மனிதன் தான் கடவுளுங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்குங்க. மனிதனுக்கு மனிதன் தான் கடவுள். சிவனும் யமனும் படைச்சிட்டான், எடுத்துட்டான், போயிட்டான், வந்துட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க ஆசை நிறைவேறிடுச்சு. அனைவரும் ஷேர் பண்ணுங்கள்.